வளர்பிறை நாட்களில் நமக்கு எது தேவையோ எது இருந்தால் நம்மளுடைய பிரச்சனை தீருமோ அதை தான் வந்து நம்ம வேண்டும்னு சொல்லி கேட்கணும். இப்போ கடன் பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கும்போது பணம் வேண்டும்னு சொல்லி வேண்டணும். நோய் தீரணும்னா ஆரோக்கியம் வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டணும். இது போல் அந்த பிரச்சனை தீர்வதற்காக நம்ம பாசிட்டிவாக வந்து வேண்டணும். இந்த மாதிரி தீபச்சோடரை பார்த்து நீங்கள் வேண்டும் போதே கட்டாயம் வந்து அந்த தீபச்சோடரில் வாராகி அன்னை வந்து உங்களுக்கு காட்சி தருவாங்க. கண்டிப்பாக வந்து தருவாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படி மனமுருக பிரார்த்தனை பண்ண பிறகு நீங்கள் கற்பூர ஆரத்தி எல்லாம் காட்டிட்டு அங்கே வச்சிருக்கிற நிவேதனத்தை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் வீட்டில் என்ன சைவ சமையல் செஞ்சுருக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இன்னொரு முறை சொல்கிறேன், விரதம் வந்து அவசியம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒன்றும் கட்டாயம் கிடையாது. உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து தான். விரதம் இருந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இருங்க. இல்லைன்னா வந்துட்டு உணவு எடுத்துக்கிட்டே முழு மனதோட வாராகி அம்மனை கும்பிடுங்க. நல்ல பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய உன்னதமான உண்மையான அன்பை தான் பார்ப்பாங்களே